ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இது மாதிரி பப்பட மசாலா சாப்பிட்ருக்கீங்க? நான் சாப்பிட்ருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெங்களூர் ஃபேமஸான சிக்பேட்டையில் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பப்பட் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்பாவும் பொண்ணு சேர்ந்து பப்பட் மசாலா செய்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னடா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பப்படை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து குட்டி குட்டியாக தக்காளியை கட் பண்ணிக்கணும். அடுத்ததான் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர் பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கேரட்டை எடுத்து இந்த மாதிரி துருவிக்கலாம். இதை எல்லாத்தையும் செய்கிறவங்க மிஸ்டர் ஜேபி. சிரிக்கணும்ப்பா, சிரிக்கணும். இப்போ வறுத்து வச்ச பப்படை எடுத்துக்கலாம். மேலே ஆனியன் தூவிக்க. ஆனியனுக்கு அடுத்து கேரட், நெக்ஸ்ட் டொமேட்டோ, அதுக்கடுத்து குக்கும்பர், கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கு அடுத்து சால்ட்டு. புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முட்டை ஞாபகம் வருது அவங்க எல்லாருக்கும். ஸோ முட்டைக்கு பதிலாக இந்த பப்படை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ண போகிறதே மிஸ்டர் ஜேபி தான். செஞ்சவரே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும் இல்லைங்களா? அதனால் எப்படி இருக்கு? எங்க சாப்பிட்டீங்க இத? இங்க தானா? இதுக்கு முன்னாடி எங்க சாப்பிட்டீங்க? முக்கியமான ஒரு இடம் ஞாபகம் வரணுமே, எந்த இடம் அது? மக்கள்ஸ் இப்ப நான் டேஸ்ட் பண்றேன். சூப்பரா எம்மியா இருக்கு. ஸோ குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெஜ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எம்மியா சூப்பரா செமையா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.